செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் தற்காலிகமாக நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும். ஓகே, சோ பாத்துட்டீங்களா? அவங்களதான் இப்ப நம்ம கேள்வி கேட்க போறோம். கண்டிப்பா அவங்க தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நேரலையில. வணக்கம் மேடம், ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல. ஃபர்ஸ்ட் கேள்வியே உங்களோட பேர் பத்தினதுதான் மேடம். தமிழ் இசை ரொம்ப அழகா இருக்கு, உங்களோட பேர் அப்படியே பார்த்து பார்த்து செதுக்கி உங்க அப்பா அந்த பேர் வச்சிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேடம் நீங்க? அதனால் தமிழை கொலை செய்கிறார்களே என்ற வருத்தம் ஒன்று இருக்கிறது. ஓ சூப்பர் மேடம். மேடம் இப்ப எலெக்ஷன் வந்தாலே நீங்க கூட அடிக்கடி சொல்றீங்க ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், எப்படின்னா பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி வேட்பாளர்கள் தொடர்ந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா கட்சி வேட்பாளர்களும். உங்க கட்சியில பாஜகவினுடைய வேட்பாளர்கள் என்ன பண்ண போறீங்க ஜெயிக்கிறதுக்கு? இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் மற்றவர்களுக்கு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். போட்டி போட்டுனா அப்போ இவங்களும் காசு கொடுப்பாங்கிறீங்களா? என்னங்க அப்படிப்பட்ட ஊழல்வாதிகளே வளர்த்து வச்சிருக்கீங்க? அவர்களை தேர்ந்தெடுங்கள், அவர்கள் ஊழல்வாதியாக இருந்தாலும் பரவாயில்லை. மேடம் என்ன இப்படி பேசுறீங்க? ஊழல் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் மேடம். ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ ஒரே ஹிந்துத்துவா, அப்புறம் எங்க பார்த்தாலும் இந்து கடவுள்களை பத்தி கோயிலை பத்தி இப்படியே தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்களே பாஜக தலைவர்கள் எல்லாரும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாஜகவினுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்க போகுது? ஜோசியம் தான், ஜோசியம் சொல்லதான் செய்வோம். ஜோசியமா? ஜோசியம் பார்க்க போறீங்களா? சரி அப்படியே பார்த்து சொல்லுங்க மேடம். தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஒரு 10 வருஷம் எப்படி இருக்கு? தமிழகத்திற்கு எந்த வளர்ச்சி திட்டமும் வந்துவிடக் கூடாது. எந்த நலத்திட்டமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க இது ஆட்சியை முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து பாஜக தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, என்ன நோக்கம் உங்களுக்கு? எதுக்காக இங்க ஆட்சியை பிடிக்கிறீங்க? என்ன நோக்கம் இருக்க முடியும் நான் கேக்குறேன். நான் ஒண்ணு கேக்குறேன், எங்களுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? வேற என்ன நோக்கம்னா அப்போ நல்லது பண்றதுக்கா மேடம்? நிச்சயமாக இல்லை. அப்போ ஊழல் செய்யறதுக்கா? நிச்சயமாக. கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல. நாட்டுக்குள்ள ஏற்கனவே ஊழல் பெருச்சாலிங்க வளர்ந்து கிடக்குது எல்லா பக்கமும். என்ன மேடம் நீங்களும்? நாங்க வளர வேண்டாமா? நாங்க தமிழ்நாட்டுல கால் பதிக்க வேண்டாமா? நல்லா வளருங்க மேடம், பெரிய பெரிய பெருச்சாலியா வளருங்க. ஏற்கனவே பயங்கரமா பிச்சு பிடிக்கிட்டு தான் இருக்கீங்க. சரி அதை விடுங்க. மொட்டை சிவா கெட்ட சிவான்னு ஒரு படம் வந்துச்சு, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுக்கலாம் அப்படின்னா யாரை ஹீரோவா பண்ணலாம்? எங்களை பொறுத்த மட்டில் எங்களது ஹீரோ மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள். மொட்டை சிவா கெட்ட சிவாடா ஓரளவு மேட்சா வரும்னு நினைக்கிறேன் மேடம் அவரு. சரி, அவரை பத்தி பேசுனதுனால கேக்குறேன், இந்த டிமானிட்டைசேஷன் ஒரு விஷயம் கொண்டு வந்தாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் கேட்கிறேன், ஏன் முதலில் நீங்கள் அனுமதித்தீர்கள்? ஏன் அனுமதிச்சோமா? நீங்க உங்க தலைவர்கள் மாத்தி மாத்தி அது ரொம்ப நல்லது சூப்பரா இருக்கும் நல்லா தானே இருக்கு அப்படிலாம் பேசுனீங்க. அப்ப எல்லாரும் எழுதுனாங்க பத்திரிகையில எல்லாம் பக்கம் பக்கமா செம்ம விஷயம் அப்படின்னு. திசை திருப்பதற்கு கூட யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானால் எழுதலாம். திசை திருப்புறதுக்கா? சரி விடுங்க. இந்த விவசாயிகள் பிரச்சனைக்காக கர்நாடகா தொடர்ந்து காவிலிருந்து தண்ணி தரவே மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி கேட்பீங்களா மாட்டீங்களா? நதிநீர் ஆணையம் அமைக்க இருந்தார்கள், மோடி தலையிட்டு அதை தடுத்து விட்டார். ஐயோ மேடம், என்ன ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க. நல்ல விஷயங்க, தொடர்ந்து மாதிரி தடுத்துக்கிட்டே இருங்க. இங்க என்னென்ன நலத்திட்டம் வருதோ எல்லாத்தையும் தடுத்துருக்க. வேற என்னென்னலாம் கொண்டு வந்து இங்க பதிக்கணுமோ எல்லாத்தையும் எங்க நிலத்துல பதிச்சு விடுங்க, விவசாயம் வழங்காம போட்டோம். நல்லபடியா இருங்க மேடம். நீங்களும் உங்கள் கட்சியும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். நன்றி மேடம். வெரி ஸ்போர்ட்டிவ் லேடி ஷி இஸ் ஆக்சுவலி. என்ன கேள்வி கேட்டாலும் சளைக்காம பதில் சொன்னாங்க.